சொல்லிட்டு இருந்தேன் பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு மழை டைம்ல. ஆமா சரி சுட சுட பஜ்ஜி சுட்டு சாப்பிடலாம்னு பஜ்ஜி ரெடி பண்ணி சட்னி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சட்னியா? சொன்னேன் அது சொல்லல சர்ப்ரைஸா. சட்னி சர்ப்ரைஸா? ஆமா ப்ரோ. டேஸ்டி என்ன பண்றீங்க? என்னோட ஃபேவரட் காளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிடுறேனே. உண்மையாலுமே அந்த பானிக்கு இது செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து எல்லா ஜாமான் வந்து காலி ஆகிடுச்சு, அதனால் பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்திருக்கோம். வாங்கலாமா? உனக்கு எதாவது ஞாபகம் இருக்குது? ஏன்னா பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னும் இல்லை வீட்டில் சோப்பு இல்லை. சோப்பு வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சோப்பு தானே வாங்கணும். சரி வேற எதனா வீட்டுக்கு தேவையானது இல்லைன்னா பார்த்து வாங்கிட்டு போகலாம். ஓகே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னன்னே வந்து தெரியவே இல்லை எனக்கு. ஏதோ வெள்ளை வெள்ளையாக கல்கண்டு மாதிரி வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. கல்பரை செக்ஷனில் தானே பச்சை கல்புரம் பேர் போட்டுக்கிறாங்க. இதில் வந்து எதுவுமே போட்டுடல. கல்பூரம் மேலே போட்டுக்கிறாங்க பாரு. இதில் போட்டிருக்காங்க. மேலே போட்டுக்கிறாங்க. மேலே போட்டுக்கிறாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சரியாக நோட் பண்ணல. நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து வாங்கிட்டு இப்போ வந்து சாமி பூஜை பொருள் வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கற்பூரம் ஆயிடுச்சு, வத்தி ஆயிடுச்சு, கடுகு, எண்ணெய், அது இது நிறைய லிஸ்ட்டு போகுது. திட்டமாக நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி போகலாம். ஓகே வாங்க. என்ன பார்க்குற? சிறுத்தை பொம்மை வச்சின்னு. இது வந்து சின்ன வயசுல நல்லா வச்சேன். இது கொஞ்சம் ஷேடை மாற ஓடுற மாதிரி ஒரு மாதிரி வேற பேர் கொடுக்கும். குதிரைலாம் இருக்குது பாரு. வாவ், சாமி போட்டோ இருக்குது. சாமி போட்டோ சூப்பரா இருக்குல்ல சாமி. சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியா இருக்கும். அது சூப்பரா இருக்கும். இது வந்து ஃப்ரீக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வந்து சாமி போட்டோ எடு. ஃப்ரீ ஒன்று வாங்கினா ஃப்ரீ வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு எதனா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா என்ன வாங்கி சாப்பிட்லாம்? சரி வாங்க போகலாம். பில்லு வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் எதனா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதேமாதிரி எதனா வாங்கி சாப்பிட்டு போகலாம். ஓகே சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பானி அப்புறம் வந்து காளான் வந்து ஆர்டர் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காளான் செய்ய வந்து கொஞ்சம் லேட்டாகும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்ருக்கோம் நானும் ரம்யாவும். பானி அதுக்கப்புறம் வந்து காளான். ரம்யா சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன். சாப்பிட்டியா? சரி டேஸ்டி என்ன பண்ணுறீங்க? என்னோட ஃபேவரட் காளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட்றேனே. உண்மையாலுமே அந்த பானிக்கு இது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால காரசாரமாக செம்மையாக இருந்தது. அதே மாதிரி இதுவும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் டேஸ்ட்டாக. நாங்கள் எப்பயுமே வந்து இந்த கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிடுவோங்க. நீங்கள் முன்னாடி இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வந்து வாங்குறோம். இப்போதான் சுட சுட எண்ணெயில் போட்டு எடுத்து என்ன நாங்கள் வரோன்னு ஸ்பெஷலாக பஜ்ஜிலாம் போடுற போல. என்னென்ன பஜ்ஜி? முட்டை பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. மாமா இதுக்கு ஐடியா நீங்க கொடுத்தீங்களா? இல்ல இது சரண்யா ஐடியா தான். நேத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு மழை டைம்ல. ஆமா சரி சுட சுட பஜ்ஜி சுட்டு சாப்பிடலாம்னு பஜ்ஜி ரெடி பண்ணி சட்னி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சட்னியா? சொன்னேன் அது சொல்லல சர்ப்ரைஸா. சட்னி சர்ப்ரைஸா? ஆமா ப்ரோ, பஜ்ஜிக்கு காம்பினேஷனே சட்னி தான். நம்ம பர்ஃபெக்ட்டா செய்யறோம் இல்லையா, அதனால நீங்க அதை எதிர்பார்க்க மாட்டீங்க சட்னிலாம் செஞ்சு சொல்லிட்டு. இப்ப மாமா சொல்லிட்டு வைக்கும்போது நீங்க கொஞ்சமா சர்ப்ரைஸ் ஆவீங்களே, அதை எதிர்பார்த்தேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே சரணா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ரோட்ல நடந்து களைச்சி வந்துருக்கீங்க. ரெஸ்ட் எடுங்க, வரேன். சரி நாங்கள் ஸ்கூல் படிக்க பார்த்து கூட அந்த பேக் மாட்டிருப்போம் இல்லையா, அந்த வலி கூட அதிகமாக இல்லை. இப்போ மாட்டினு தான் கழுத்துலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது.
என்ன மாமா? ஆமா அப்ப வெயிட்டா இருக்கு. இப்ப வெயிட் கம்மியா தான் இருக்கும். உனக்கு துணி தான் எடுத்துன்னு போற. அப்ப நோட்டு புக்கு நிறைய எடுத்துன்னு போயிருப்பேன். ஆனா இப்ப துணி நிறைய வந்து சேர்ந்துருச்சு. துணி நிறைய வந்து சேர்ந்துருச்சு. மாமா நாங்க தைச்ச ஜாக்கெட்லாம் காட்டுறோம், வாங்க பாருங்க வாங்க. பார்க்கலாம். சரி மாமா நான் சொல்லி தான் வச்சிருக்கேன் பாருங்க. சரி வாங்க. மாமா இதுதான் வந்து ரம்யா தச்ச ஜாக்கெட் டிசைன் வச்சு. நான் தச்ச ஜாக்கெட் மாமா சூப்பரா இருக்குல டிசைன். பஃப் ஸ்லீவா? ஆமா நல்லா இருக்கா? நான் தான் தச்சேன். எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு. அப்படியே வந்து நான் தச்சது வந்து பாத்துருமாமா. பானை பானை கழுத்துங்க பாருங்க மாமா. காட்டு மாமா. பானை கழுத்துல இது ஒரு மாதிரியான கழுத்து. இது வந்து ஆமா அங்க நாட்டு வரும். டிசைன் வந்து நான் சொன்னேன், ரம்யா தச்சா. இது வந்து எக்ஸ்ட்ரா கழுத்து. ஓடி இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு ரம்யா. பப்பு கை பப்பு கை சூப்பரா இருக்கு. இந்த சாரியாவே பஃப் ஸ்லீவ் தைக்கல, நீ தச்சிங்க முன்னாடி. ஆமா வந்து காட்டு. இந்த வெட்டினார எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது மாமா. இது நான் தச்சது பாருங்க. இது எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்த்து சொல்லு மாமா. இன்னும் டிசைன்லாம் வைக்கல தெரியுமா? நாட்டுல ஒன்றும் வைக்கல. சாரி கட்டி காட்டுறோம். ஆமா அப்ப பார்த்தா சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப நல்லா இருக்கு. டிசைன் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பின்னாடி வந்து ஆமா ஃபுல்லாண்ட் மாதிரி. ஃபுல்லாண்ட் மாதிரி. இது வந்து செய்யா தச்சது. ஒரு டைமண்ட் நெக். ஆமா பஃப் கையில வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. பஃப் வந்து டைட் வரும், இது கொஞ்சம் என்னது பார்டர் வச்சு டைட் வர மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கு. நாங்க வெள்ளிக்கிழமை வந்து இது போட்டு வந்து காட்டுறோமாமா. சரி கண்டிப்பா. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு போல இதுல. ஆமா ஃபினிஷிங் டச் பண்ணனும் போல. ஆமா நாட்டு வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஐ பீஸ் கொக்கி பீஸ் கட்டணும். அதோட ஃபினிஷ். சரி சரி மாமா. அம்மா நாங்க என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம் கரெக்டாக வாங்கினது இருக்குமா சொல்லிட்டு பாருங்க. ஆமாம் நான் வந்து முன்னே நம்ம பூஜைக்கு வந்து பொருள் வேணா சொன்னேன். பத்தி கலப்புறம் எப்பயும் ஆயிடுது. இவங்க வந்து 5 ரூபாய்க்கு வாங்குறது வந்து நமக்கு வந்து செட் ஆகல. நம்ம பாக்கெட்டாக வாங்கி வச்சு நம்ம நினச்ச நேரம் ஏதோ ஒரு தேவைக்குன்னு நம்ம எடுத்து சாமி கும்பிட கொள்ள வந்து யூஸ் ஆகும். அதோட மஞ்சள் தூள்லாம் வந்து சுத்தமாக ஆயிடுது. அதனால கொஞ்சமாக வந்து மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு பாப்பான்னு சொல்லி காசும் கொடுத்தேன். அவங்க என்னென்ன வாங்கி வந்துடா சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்கலான்னு தான் வந்து. உங்க கூட தான் அம்மா வந்து பார்க்க போகிறாங்க. ஆமாம் அவங்களும் பார்க்கலையா? சரி காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு முக்கியமான வந்து இப்போ மொத்த ஐட்டம் வாங்கிக்கிறாங்க பொரிக்கிறதுக்கு. இது வந்து முக்கோண ஷேப்பு. சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குமா? வறுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க, வறுத்து காட்டுறீங்க. வத்த பைட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கே வாங்கி வரல சொல்லிட்டு இது என்னதுமா இது? நப்பாட்டி. இது வாங்கி வந்துக்கிறாங்க. சாக்லேட் ஃப்ளேவர். 10 ரூபா தான், ரொம்ப இல்லை. அப்புறம் பாருங்க சிப்ஸு 4 கிலோ 40 ரூபா. நல்லா நாங்கள் போக போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டாங்க, அதனால வந்து வாங்கியாச்சு. இது வந்து கல்லில் வாங்கிக்கிறாங்க. அவங்க சாப்பிட்ற ஐட்டம் மட்டும்தான் இது கொஞ்சமாக தான் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வாங்குற மாதிரி தாங்க பாருங்க. கல்புரம் வத்தி, எனக்கு பிடிச்ச வத்தி தான், எனக்கு ரொம்ப பிடிக்கணும். இப்படின்னா குளிக்க சோப்பு ஃபேவரெட்லாம் மாற்றிட்டீங்க. ஆமாம் ரம்யாவால். ரம்யாவிலையா? இங்கே பாருங்க, நான் எனக்கு ஃபேவரெட் வந்து லக்ஸு சோப் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜேஸ்ட் வந்து சிந்தால் வாங்கிக்குமா நல்லா இருக்கு சொன்னா, அதனால அந்த சோப் வந்து இப்போ வந்து ரம்யா சொன்னதுனால இந்த சோப் வாங்கிட்டியா? இப்போ இதில் மாற்றிங்க. கொஞ்சம் வாசனையாக தான் இருக்குது. இந்த சோப்பு 2 வாங்கி வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்பவும் துணி சோப்பு வந்து ஒரு 3 வாங்கி தராங்க. திட்டமாக தான் எல்லாம் கனமாக எதுவும் இல்லை. 3 இல்லை 4 சோப்பு துணி சோப்பு வாங்கிக்கிறாங்க. அப்புறம் வந்து ரெகுலராக வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக யூஸ் ஆகுது என்னென்னா ஷாம்பு சோப்பு தான் அதிகமாக வந்து காலி ஆகும். ஏன்னா டெய்லி யூஸ். ஆமாம் இங்கே ஷாம்பு ஒரு சாரம் வாங்கிக்கிறாங்க. கிளீன் ட்ரை ஷாம்பு தான். 50 வந்து மஞ்சள் பொடி. இது 50 தான். இது 100 பாக்கெட் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். தெரியும் 50 தான் போட்டுருக்கு. 50 வந்து சிகப்பு. 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணுறப்போ மட்டுமா திட்டமாக வாங்கிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம வந்து வாங்கணும். அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 50 பாக்கெட்டு. அப்புறம் தனி மிளகாய் தூளை வந்து 50. ஆமாம் எல்லாமே இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்களே. ஏன்னா வேணா காசு வந்து திட்டமாக தான் கொடுத்து அனுப்புனேன். அதனால் அதிலே வந்து சேமிப்பு வந்து 100 ரூபா. சரிம்மா நான் என்ன சொல்கிறது, டீ தூள் ஃபுல்லாக ஆயிடுத்து. டீ தூள் வாங்கினு வரல, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? நான் கேட்டேன் டீ தூள் நாங்கள் வந்து கேட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் யூஸ் பண்ணுற டீ தூள் வந்து இல்லை. ரம்யா கூட கேட்டு பாருங்கம்மா, நான் தேடி பார்த்தேன் இல்லை. டீ தூள் வாங்கினு வரல. அப்புறம் வந்து அவ்வளோதான்.
பேஸ்ட்லாம் கூட இருக்குது. அப்புறம் என்ன நம்மகிட்ட பொருள் கம்மியா இருக்குது. நானும் இதே உங்களை மாதிரிதான் நானும் கடையில நின்று யோசிச்சேன். வெள்ளி இருக்குது, கடுவு இருக்குது, போன நைட்டு வாங்கி வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதான் பிறகு வாங்கி போட்டாதான் எது ஆமாது நம்ம ஆளால வந்து ஆயிடும். வாங்கி அதிகமா ஸ்டாக் வச்சாலும் வந்து பூச்சி பிடிச்சிருந்துச்சு நம்ம வீட்டு வந்து. அதனால வந்து வாங்கி அதிகம் வைக்கிறது கிடையாது. ஆகவும் வாங்கின்னு வரும் திட்டமா இருக்கணும். அதில் பாருங்க நான் கொடுத்த காசுல வந்து 100 ரூபாய் சேமிப்பு வந்துக்குது. சிக்கனுக்கு சிகரம் நீங்களே சாப்பிட்றதுக்கு அதிகமா வாங்கிட்டு வர வேண்டியதானே? இல்லம்மா இதுவே போதும், அடுத்த வாட்டி வாங்க பார்த்து வேணா அதிகமா வாங்கிக்கிறோம். நீங்க கூட இருந்தாதாம்மா எந்த ஒரு பொருள் அந்த மாதிரி வாங்கறதுக்கு டப்புன்னு எங்களுக்கு யோசனை வருது. நாங்க வந்து வாங்கலாமா வேணாமா, ரேட்டு ஜாஸ்தியா இதா கம்மியா சொல்லி யோசிக்க தோணுதே. வாங்கிட்டு வரீங்க அப்படிதான் குடும்பம் பண்ணி ஆகணுமே. இங்க பாருங்க அப்புறம் வந்து 2 ரூபாய் வந்தது. 102 ரூபாய் வந்து மீதி. ஞாபகமா பூஜை பொருள் இல்லை பாப்பா வாங்கினு கொஞ்சமா திட்டமா சொன்னா அது மட்டும் கரெக்டாக வந்து மறக்காத வாங்கி வந்துட்டேன். பூ மஞ்சத்தூள் கற்பூரம் வத்தி எல்லாம் ரெகுலராக வாங்கி வந்துட்டேன். சாம்பிராணி வாங்கி வர மறந்துட்டான், அது வாங்கி வரல. திட்டமா வாங்கிட்டேன். நாம வந்து திரும்பி நம்ம ஒரு ஐட்டம் வாங்கும்போது வீட்டில் வந்து நிதானிச்சு வந்து லிஸ்ட் போட்டு வாங்கி வரணும் ஜெயஸ்ரீ. அப்பதான் வந்து நம்ம சிந்திக்க முடியும். அதெல்லாம் ஜெயஸ்ரீ ரம்யா போய் சூப்பரான ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போட்டேன்.